வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியான டோக்லா வந்துட்டு நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பதம் பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வந்திருக்குது. இதை வந்துட்டு நம்ம டிஃபனுக்காகவும் எடுத்துக்கலாங்க, ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்துட்டு எடுத்துருக்குறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், மொத்தமாக சேர்த்துக்கூடாது. இதுக்கு தண்ணியோட அளவுலாம் கிடையாதுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது போல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நார்மல் சமைக்கிற ஆயில் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது போல் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு இதில் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம லெமன் சேர்த்த உடனே இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக பொங்கி வருங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடும். நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது போல் பதத்துக்கு வந்துடும். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. இப்போ இது போல் ஒரு மோல்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த கலவையை சேர்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணி வந்துட்டு 1 கப்பு ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறேங்க. 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கத்தி இல்லாட்டினா டூத் பிக் வச்சுட்டு இது போல் குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ கீழே எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக ஓரங்களை கட் பண்ணி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதை வந்துட்டு கத்தியை வந்துட்டு தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இது போல் கட் பண்ணி விடணும். இல்லாட்டினா கத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டும் அந்த மாவு வந்துட்டு, கடலை மாவு. இது போல் தண்ணியில் நனைச்சிட்டு கட் பண்ணோம்னா அழகாக கேக் மாதிரி கட் ஆகிடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிக்கிற பான் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இது போல் கீரி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இது போல் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இதோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த டோக்லாக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க. இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த டோக்லாவில் எல்லா பக்கமுமே பரவுற மாதிரி இது போல் ஊற்றி விட்டுருலாங்க. இதில் எல்லா விதமான சுவையும் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.